வளப்பக்குடி வீரசங்கர் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்ட கலைஞர்களின் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. வரலாற்று பெருமை பெற்ற திருப்பூர் குமரன் வாழ்ந்த இந்த மண்ணிலே கிராமிய நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கின்ற பெருமுயற்சியிலே சிறப்பாக ஈடுபட்டு வாழ்நாள் முழுவதும் இந்த கிராமிய கலைக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற திரு வேலா இளங்கோ அவர்களும் திரு சுவாமிக்கண் அவர்களும் திரு ஆல்பர்ட் அவர்களும் அதோடு இணைந்து இந்த அருமையான நிகழ்வினை விழாக்குழுவினர் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். தமிழகம் முழுவதும் வாழுகின்ற அனைத்து கலைஞர்களையும் ஒன்றிணைப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி கடந்த 3 மாத காலத்திற்குள்ளே ஏற்கனவே மேடையில் இருக்கின்ற மாநில நிர்வாகிகள் சொன்னதைப் போல 32 மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக உணர்வுபூர்வமாக இந்த அமைப்பு சென்று கொண்டிருக்கிறது. 1999 ஆரம்பிக்கப்பட்ட திருவையாற்றிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றம் முதல் திரு கோட்டைச்சாமி அவர்களை தலைவராக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சிவகங்கை கொட்டுமுரசு கோட்டைச்சாமி அவர்களுடைய முதல் தலைவர். அதை அடுத்து தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நாட்டுப்புறவியல் மற்றும் நூலக பிரிவினுடைய இயக்குநராக இருந்த டாக்டர் பத்மநாபன் அவர்கள் 2வது தலைவராக இருந்தார்கள். அதற்கு பிறகு பத்மநாபன் அவர்கள் இறந்ததற்கு பிறகு கலைமாமணி சின்ன பொண்ணு அவர்களை, திரைப்பட பாடகி கலைமாமணி சின்ன பொண்ணு அவர்களை தலைவராக நியமித்தோம். 1.5 ஆண்டுகளானது. 9 மாநாடுகளை இந்த மன்றம் சந்தித்திருக்கிறது. சமூக பிரச்சனைகளிலும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை, நெடுவாசல் மீத்தேன் பிரச்சனை, கேரள வெள்ளத்திற்கு நிதி அளிக்கின்ற பிரச்சனை, இப்பொழுது கஜா புயலுக்கு நிவாரணம் தருகின்ற பிரச்சனை என்று சமூக அக்கறையோடு கலைஞர்களுக்கும் அதிலே பங்களிப்பு உண்டு என்ற வகையிலே நாங்கள் மிக சிறப்பாக கலைஞர் பெருமக்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து உங்களுடைய அன்பாலும் ஆசையாலும் இதனை சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறோம். 3 தலைவர்களை அடுத்து நியமித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் எல்லாம் இருந்த காலத்தில் இல்லாத வளர்ச்சி. கரை தெரியா கப்பலுக்கு ஒரு கலங்கரை விளக்கம், களைப்புற்ற மாந்தருக்கு கானக தென்றல், போராடும் கலைஞர்களுக்கு புதிய தெம்பூட்டும் திரைப்பட பாடகர் திரு ஞான அந்தோணிதாசன் அவர்கள் காலத்திலே தான் இந்த 32 மாவட்டத்திலும் பரவி விரிகின்ற ஒரு பாங்கு அமைந்தது. அதற்கு காரணம் எரிகின்ற மெழுகுவர்த்தி தான் ஒளியை தரும், தேய்கின்ற சந்தனம் தான் மனத்தை பரப்பும். அந்த வகையிலே சுயநலம் கருதாது பொதுநல நோக்கோடு உழைத்துக் கொண்டிருக்கிற திரு அந்தோணிதாசன் அவர்கள் வந்ததற்கு பிறகு தன் சம்பாத்தியத்திலே ஒரு பகுதியையே இந்த சங்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் கலைஞர்களுடைய நலனுக்கும் வளர்ச்சிக்கும் நான் தருவேன் என்று சொல்லி மிக சிறப்பாக 3 மாத காலங்களில் தூங்கிய நேரம் போக மற்ற நேரமெல்லாம் இந்த கலைஞர்களுடைய வளர்ச்சி, கலைஞர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி இந்த மாநில நிர்வாகிகள் 5 பேர் கொண்ட குழுமம் சதா கலைஞர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறதே தவிர, ஏற்கனவே அன்பு மகன் ஆந்தகுடி இளையராஜா அவர்கள் சொல்லியதைப் போல ஓரளவு நாங்கள் 5 பேருமே செட்டில் ஆகிவிட்டவர்கள், போதிய பொருளாதாரத்தை சம்பாதித்து விட்டோம். இனிமேல் நாம் வாழுகின்ற துறையிலே, செய்கின்ற துறையிலே இருக்கின்ற கலைஞர்களுக்கு ஏதாவது நம்முடைய அறிவை கொண்டு நம்முடைய சேவை உணர்வோடு பங்களித்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான்
தமிழகம் முழுவதும் சூறாவளியாய் சுற்றி கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 19வது மாவட்டம் இது என்று நினைக்கிறேன். 18 மாவட்டங்கள் முடிந்து 19வது மாவட்டம். மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக விழாவாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்ன? ஏற்கனவே மாநில தலைமை என்று சொல்லி பலர் இருந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே, கிராமிய இசை, கிராமிய கலை என்று சொல்லி. அவர்களெல்லாம் தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட பேர் எங்கள் பின்னாலே நிற்கிறார்கள், நாங்கள் தலைவராக இருக்கிறோம் என்று சொல்லி அரசு தருகின்ற வாய்ப்புகளை, விருதுகளை எல்லாம் அவர்கள் வேண்டியவர்களுக்கு பெற்று தந்துவிட்டு வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் சௌகரியம் அடைந்தார்கள். ஆனால் திரு ஞான அந்தோணிதாசன் அவர்கள் காலத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு குடும்பத்தை போல பயணித்து எப்பொழுதும் சதா கலைஞர்களுக்கு பரவலாக என்ன செய்ய முடியும், அரசிலே கிடைக்கின்ற நன்மைகள், நலத்திட்ட உதவிகள், வாய்ப்புகள் எல்லாம் அந்தந்த மாவட்டத்திலே உள்ள சிறந்த கலைக்குழுக்களுக்கு, சிறந்த கலைஞர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற நல்லதோர் உணர்வுடன் சார்ந்த துறை அமைச்சர், கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவரிடத்திலும், தமிழ்நாடு எலிசை நாடகமன்ற தலைவர் அவர்களிடத்திலும் இந்த மாநில நிர்வாகிகள் குழு சென்று பேசி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் ஒத்துழைப்பதாக கூறியிருக்கிறார்கள். கலைஞர்களுக்கு நேரடியாக பலன் கிடைக்காமல் இடைத்தரகர்கள் இடையிலே நின்று நானே 40 நிகழ்ச்சியை நடத்தி விடுகிறேன், 50 நிகழ்ச்சியை நடத்தி விடுகிறேன், தமிழகம் முழுவதுமே நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்ட சில கலைஞர்களே பிழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையெல்லாம் இனிமேல் இருக்காது, இருக்கக்கூடாது என்பதனை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதனை துறை அமைச்சர் அவரிடத்திலும் தமிழ்நாடு எலிசை நாடகமன்ற தலைவர் அவரிடத்திலும் பேசியிருக்கிறோம். அவர்கள் இதனை நிச்சயமாக இப்படி ஒரு நல்ல அமைப்பு, பொதுநல சேவை உணர்வோடு சுயநலம் கருதாத ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பரிந்துரைக்கின்ற என்ன திட்டங்கள், என்ன நீங்கள் கோரிக்கைகள் வைக்கின்றீர்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு நாங்களும் முழுவதாக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். எனவே அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் அவர் பின்னாலே போனோம், இவர் பின்னாலே போனோம், ஒன்றும் காணோம், இவர் பின்னாலே சென்றால் என்ன கிடைக்கும் என்று, இவரும் அப்படித்தான் இருப்பாரோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த மேடையில் இருந்து அந்த கலைத்தாயின் மீது ஆணையிட்டு சத்தியமாக இந்த 5 பேரும் சேர்ந்து சொல்கிறோம், எங்கள் தாய் மீது ஆணையாக, தமிழ் மீது ஆணையாக, கலை மீது ஆணையாக, ஏதாவது இந்த தமிழ் கலை மக்களுக்கு, கிராமிய கலை மக்களுக்கு, நாட்டுப்புற இசைக்கலை பெருமக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மையான உத்தரவாதத்தை உங்களுக்கு இந்த மேடையிலே நாங்கள் தருகின்றோம். அரசு திட்டங்களும் அரசு கள விளம்பர பிரச்சாரங்களும், பிரபலமான கலைஞர்கள் பெரிய பெரிய நிகழ்ச்சி செய்கிறார்கள். பிரபலமில்லாத கலைஞர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு அரசு திட்ட விளம்பரங்கள், தூய்மை இந்தியா, கள்ளச்சாராய விழிப்புணர்வு, குடும்ப நலம், இப்படியெல்லாம் தமிழக அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து கிராமப்புறங்களிலே சொல்லி வீதியிலே சொல்லுகிற எத்தனையோ நிகழ்வுகள் அரசு நடத்துகின்றது. அத்தனையும் ஏஜெண்டுகள் கைக்கு செல்லாமல் முறையாக கலைஞர்கள் கைக்கு வர வேண்டும், கலைஞர்கள் அதனால் நலம் பெற வேண்டும் என்பதில் முழுமையான அக்கறையோடு நாங்கள் ஈடுபட்டு அரசுக்கும் அரசு சார் அலுவலர்களுக்கும் துறை அலுவலர்களுக்கும் அதை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறோம். அன்பான நெஞ்சங்களே, 8 ஆண்டுகளாக கலைமாமணி விருது தமிழக அரசு வழங்காமல் இருக்கிறது. அது ஏனென்றே தெரியவில்லை. துறை அமைச்சரை கேட்டாலே அவர் சிரிக்கிறாரே தவிர சரியான பதில் இல்லை. அதை சீக்கிரம் அங்கங்கு அனுபவமும் சிறப்பும் வாய்ந்த கலைஞர்களாக, தகுதி வாய்ந்த கலைஞர்களாக தேடி நம் மன்றம் பரிந்துரைக்கும் கலைஞர்களுக்கு
பாரபட்சம் இல்லாமல் மன்றம் பரிந்துரைக்கிற மூத்த கலைஞர்களுக்கு, அனுபவமிக்க கலைஞர்களுக்கு அந்த கலைமாமணி விருதுகள் மற்றும் மாவட்ட விருதுகள் கிடைப்பதற்கு இந்த தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றம் முழுமையாக வழிநடத்துவதற்கும் ஆற்றுப்படுத்துவதற்கும் கடமையாற்றும் என்பதனை உங்களுக்கு இம்மேடையிலே தெரிவித்துக் கொள்வதோடு, கலைஞர்கள் தொழிலுக்கு செல்லுகிற போது ஒப்பனை பெட்டி, உடைகள் மற்றும் ஒப்பனை பொருட்கள் உள்ள பெட்டி, பஸ்ஸிலே செல்பவர்கள், பேருந்திலே செல்பவர்கள் இசைக்கருவிகளை எல்லாம் எடுத்து செல்கிற போது நம்ம ஏதோ தீண்டத்தகாதவர்களை பார்ப்பதை போல கண்டக்டரும் டிரைவரும் பார்ப்பார், கீழே இறக்கி விட்டுருவான். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் முறையான ஒரு அனுமதி அவர்களிடத்திலே கோரிக்கையை வைத்து போக்குவரத்து துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை ஆகிய 3 துறையும் சேர்ந்து கலைஞர்கள் தொழிற்காலங்களில் தொழில் செய்யும் இடத்திற்கு செல்கிற போது இந்த பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு திரும்பி வருவதற்கும் வசதி செய்து வருவதற்கும் தடை சொல்லாமல் இருப்பதற்கும், அத்தோடு இலவச பேருந்து பயண அட்டை வழங்கவும் நாங்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் என்பதனை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைஞர்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள். எந்தெந்த துறையிலே படித்தாலும் கூட காலப்போக்கிலே வேலை என்பது கிடைக்காத ஒரு அத்திப்பூ பூத்தாற் போல் ஒரு சிலருக்கு தான் வேலை கிடைக்கிறது. அப்படியே வேலை கிடைத்தாலும் சிபாரிசு செய்ய வேண்டும் அல்லது பணம் கொடுத்து வாங்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் சமுதாயம். இதற்கு ஒரு மாற்றாக நாம் கேட்பது அரசிடம், கலைஞர்கள் வீட்டு பிள்ளைகள் வாரிசுகளுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இராணுவத்தினருக்கு எப்படி முன்னுரிமை தருகிறார்களோ அதை போல கலாச்சார தூதுவர்களாகிய கலைஞர்கள் வீட்டு வாரிசுகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் என்று கோருகிறோம். இது நமது மன்றத்தினுடைய இன்னொரு கோரிக்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அத்தோடு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு துறை சார்ந்த கலைஞர்களும் குழுக்களாக 100க்கும் மேற்பட்ட குழுக்கள் தமிழகத்திலே இயங்கி வருகிறது. நாட்டுப்புற கலைக்குழுக்கள் குறைந்தது ஒரு 500 குழுக்களாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட குழுக்களுக்கெல்லாம் ஷூரிட்டியுடன், பிணையுடன் வங்கி கடன், குழு அபிவிருத்தி கடனாக பெறுவதற்கு ஒரு குழுவிற்கு 1 லட்சம் ரூபாய் என்று சொல்லி குழு அபிவிருத்தி கடன் பெற்று திரும்ப கட்டணும். நாம ஏற்ற முடியாது, திரும்ப கட்டணும் ஷூரிட்டியோட, ஆனால் வட்டி குறைந்த வட்டியில். இந்த குழு அபிவிருத்தி கடனை பெற்று தருவதற்கு தமிழக வங்கி மேலாளர் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் என்ற புதிய செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அத்தோடு மாவட்டம் தோறும் தலைவர் அவர்களுடைய எண்ணமெல்லாம் இளம் தலைமுறையை ஏதோ தெரிந்து கொண்டோம், 4 பாடல் தெரிகிறது, ஏதோ பாடிவிட்டு இன்னார் பாடினாரு அதை கேட்டுட்டு அப்படியே பாடுறோங்கிறது மாதிரி இல்லாம, இன்னார் ஆடினாரு அதை பார்த்துட்டு ஆடினேங்கிற மாதிரி இல்லாம, அனுபவம் மற்றும் அகவை முதிர்ந்த கலைஞர்களை கொண்டு மாவட்டம் தோறும் பயிற்சி பள்ளி நிறுவி அந்த பயிற்சி பள்ளியிலே இளம் தலைமுறையினருக்கும் பள்ளியிலே பயில்பவர்கள், கல்லூரியிலே பயில்பவர்களுக்கெல்லாம் இந்த இசையை, நாட்டுப்புற இசையை, நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருக்கிறது இம்மன்றம். அத்தோடு அதில் 2 பலன் இருக்கிறது. எதிர்கால சந்ததியினரும் சிறப்பாக பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்தந்த மாவட்டத்திலே உள்ள சிறந்த கலைஞர்கள், அந்தந்த கலையிலே தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் ஆசானாக இருந்து ஒரு குறைந்த சேவை தொகையை கேட்ட ஒரு சன்மானத்தை பெற்று, ஊதியத்தை பெற்று அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் அது பயன்படுகிற வகையிலே அமையும் என்றதனால்தான் இந்த ஒரு பிரச்சனையை ஒரு நோக்கமாக கொண்டு மாவட்டந்தோறும் பள்ளி என்று செயல்படுவதற்கு உங்கள் ஆதரவோடு செயல்பட வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறோம். அத்தோடு இப்போ அரசு நாட்டுப்புற நலவாரியம்
மூலம் தமிழகத்திலே எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டிருந்தாலும் அது பேருக்கு தருகின்ற உதவிகளாகத்தான் இருக்கின்றன, போதிய அளவிற்கு இல்லை. சங்கம் என்ற இந்த ஒரு அமைப்பு நம்மால் முடிந்த வரைக்கு அரசு செய்வதற்கு முன்னாலே நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒரு கலைஞர் வீட்டிலே இறந்து விட்டால் அந்தந்த மாவட்டத்திலே இருக்கிற பொறுப்பாளர்கள் அல்லது மாநில பொறுப்பாளர்கள் கைகோர்த்து அந்த இறந்துவிட்ட கலைஞர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு ஏதாவது இயன்ற அளவிற்கு ஒரு சன்மான தொகை, ஒரு தொகையை கொடுத்து அவர்களுக்கு அந்த இறப்பு நிகழ்விற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருக்கிறோம். அதனுடைய முதன்மை செயலாக மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 கலைஞர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த 4 கலைஞர்கள் வீட்டிற்கும் தலைவர் அவர்களுடன் மாநில நிர்வாகிகள் அனைவரும் சென்று வீட்டிலே அவர்களுடைய இறப்பு பற்றி விசாரித்துவிட்டு நேரடியாக அரசு வழங்குவதற்கு முன்னாலே இதை செலவுக்கு வைத்துங்கள் என்று சொல்லி தலைவர் அவர்கள் சொந்த பணத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தன்னால் முடிந்தவரை ஒரு 3000 ரூபாயை தந்து வந்தார்கள். அது அவர்கள் நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் கஷ்டப்படுகிறவர்களை பார்க்க சகிக்கவில்லை என்று சொல்லுகின்ற அந்த நல்ல மனதின் காரணமாக சொன்னார்கள். இதை எதிர்காலத்தில் எல்லோருக்கும் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்தந்த மாவட்ட கட்டமைப்புகள், அந்தந்த மாவட்டத்திலே இது போன்ற துக்க நிகழ்வுகள் நேருகிற போது அவர்களுக்கு சென்று முதன்மையாக ஒரு உதவியை வழங்குவதற்கு இந்த சங்கங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணம் தான் தலைவர் அவர்கள் இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, எல்லா நலத்திட்ட உதவிகளுக்கும் ஓய்வூதியம் பெறுவதற்கும் அடையாள அட்டையும் நலவாரி அட்டையும் அவசியம் தேவை, புத்தகமும் தேவை. அதனை இன்னும் விவரம் தெரியாமல் வாங்காமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த சங்கத்திலே உள்ளவர்கள் பதவியை மட்டும் வாங்கி வைத்துக்கொண்டு நானும் தலைவர் செயலாளர் என்று இல்லாமல், நான் நாட்டில் நடக்கின்ற நடப்பை சொல்கிறேன். தயவு செய்து இங்கிருப்பவர்கள் சிறப்பான நிர்வாகிகள், அதை கருத்திலே கொள்ள வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் யார் யார் நலவாரி அட்டை, குடும்ப அட்டை வாங்கவில்லையோ, அடையாள அட்டை வாங்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விண்ணப்ப படிவத்தை பெற்று அவர்களுக்கு முறையான விவரத்தை சொல்லி வாங்கி வைத்திருந்தால்தான் அவர்கள் வீட்டிலே ஒரு நிகழ்வு ஏற்படுகிற போது அரசு தருகின்ற 10,000 ரூபாய் நிதியை வாங்குவதற்கு முறையாக அவர் அந்த அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். ஒரு சிலர் இறந்தவர்கள் வீட்டிற்கு நாங்கள் சென்று விசாரிக்கின்ற பொழுது நாங்கள் நலவாரி அட்டை வாங்கவில்லை, அடையாள அட்டை வாங்கவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கிடைப்பதற்கே சாத்தியமில்லை. அரசு கொடுத்தும் அந்த வழி தெரியாமல் அதை நாம் வாங்கிக் கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இங்கே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் திருப்பூர் மாவட்டத்திலே உள்ள அனைவருக்கும், அனைத்து கலைஞர்களுக்கும் அடையாள அட்டையும் நலவாரி அட்டையும் அத்தோடு நமது சங்கத்தினுடைய அடையாள அட்டையும் கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி பொறுப்பாளர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த அளவிலே மிக சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கும் கூடியிருக்கின்ற கலைஞர் பெருமக்களுக்கும் எங்கள் மாநில நிர்வாகத்தின் சார்பில் தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, திரு தலைவர் அவர்கள் உள்ளிட்ட நாங்கள் இங்கு வருவதற்கு தாமதமானதற்கு தயவு செய்து மன்னிக்க வேண்டும். அதற்கு கண்ணதாசன் சொன்னாராம், ஒரு சில பேருக்கு இந்து மதம் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கிறித்துவ மதம் பிடிக்கும், பௌத்த மதம் பிடிக்கும், ஆனால் எங்கள் தலைவருக்கு தாமதம் பிடிக்கும் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. கரெக்டாக நாங்கள் வந்துடுவோம், சரியாகவே வந்துடுவோம். ஆனால் ஆற்றுல தான் குடிப்பேன்னு அடம் முடிச்சாரு பெட்டவா தலையில். நான் ஆற்றுல தான் போய் குளிப்பேன். ஆமாம் குளித்தலைக்கு மேற்கால நான் இல்லைங்க ரூம் போட்டிருக்காங்க, அங்கே போய் அறையில் குளிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சினிமாக்காரனாலாம், நான் கிராமத்துக்காரன், அதனால் நான் ஆற்றுல தான் குடிப்பேன் நீச்சடிச்சின்னு சொல்லி அடம் பிடிச்சி பேண்ட்டோடு சேர்த்து பர்ஸையும் கழட்டி வச்சுட்டு போனால் அவன் குதிக்க வந்தேன். ஒருத்தன் அந்த பர்ஸை தூக்கிட்டு போயிட்டான்.
அதில் சத்தியமான உண்மை, நாங்கள் ஒரு பொய்க்காக சொல்லலை. 7 கார்டு ஏடிஎம் கார்டு இருக்குது. 7 கார்டு ஏடிஎம் கார்டு இருக்கிறாருன்னா எவ்வளோ வசதி ஆள்னு தெரிஞ்சுக்கங்க நீங்கள். நம்ம தலைவர் எவ்வளோ வசதியாக இருந்தால் 7 கார்டு வச்சுருக்கணும். 7 பேங்கில் 500,000 தான் இருக்கா. அந்த 7 கார்டையும் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அங்கே என்னுடைய உறவினர்கள், இப்போ நம்ம கலைஞர்களுக்கு தெரிந்தவர்கள் அங்கே இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தோம், ஐயா தயவு செய்து பணம் இருந்தால் கூட பரவாயில்லையா, இந்த கார்டை தேடி எடுத்து கொடுத்துருங்கய்யான்னு. நீங்கள் போங்க, 1 மணி நேரத்தில் கிடச்சிடணும்னு ஃபோன் பண்ணான். அப்புறம் பார்த்தா 1 மணி நேரத்தில் அவர் ஃபோன் பண்ணுறாரு, நாங்கள் வந்து இறங்குறதுக்குள்ளே கிடச்சிருச்சுங்கய்யா, ஆனால் காசெல்லாம் ஒன்றும் இல்லை, 20 ரூபா தான் இருந்துச்சு அதில் அப்படின்னாரு. காசு அவர் 5,000 ரூபா பணத்தை எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிட்டார், பேண்ட் பைக்குள்ளே. அது விழலை, இந்த கார்டு வெயிட்டாக இருக்கவும் இந்த பர்ஸ் விழுந்துருச்சு. இதுதான் சத்தியமான உண்மை. தாமதமாக வந்ததற்கு மீண்டும் எல்லோரும் உங்களிடத்தில் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்லி, இந்த அளவில் சிறப்பான இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கலைஞர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று அமைகிறேன். வணக்கம், நன்றி. தாயின் மீது சத்தியம் செய்து, கலையின் மீது சத்தியம் செய்து, இந்த அமைப்புக்காக நாங்கள் நிச்சயமாக உண்மையாக உழைப்போம் என்று, அது வார்த்தை அல்ல, அது அடிமனசிலிருந்து வந்த உண்மை. மீண்டும் ஒருமுறை அந்த வார்த்தையை அங்கீகரித்து கைதட்டி அந்த அங்கீகரித்து செய்வோம். நாமும் இந்த அமைப்பை இந்த மாவட்டத்தில் உயிரோட்டமாக நடத்துவதற்கு தாயின் மீது சத்தியமாக, கலையின் மீது சத்தியமாக உழைப்போம், விசுவாசமாய் உண்மையாக நடந்து கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பேசுவதற்காக விழா நிறைவுரையாக ஏற்கனவே தாராபுரம் மண்ணில் அறிமுகமான, தாராபுரம் கலைஞர்களோடு சேர்ந்து நிறைய நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொண்ட, இன்றைக்கு உலகம் தெரிகிற கலைஞராக மலர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஞான அந்தோணிதாசன் அவர்கள் விழா நிறைவு பேருரை நிகழ்த்தி விழா நிறைவு சிறப்பு நிகழ்த்துகிறார். அதற்கு முன்பாக திருப்பூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களை அறிவித்து நிறைவுரையாற்ற வேண்டும் என்று தலைவர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமட்டத்தினுடைய நிர்வாக பெருமக்களாக பொறுப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அவருக்கு போத்துங்க திருப்பூர் மாவட்டத்தின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்க்கப்படுகிறது மாநில தலைவர் ஞான அந்தோணிதாசன் அவர்களுக்கு. மாவட்ட பொறுப்பாளர்களை அறிவித்து தொடர்ந்து உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். மாவட்ட பொறுப்பாளர் தலைவராக கடந்த 3 மாத காலமாக திட்டமிட்டு ஒவ்வொருவருக்கும் அலைபேசி செய்து சிரமப்பட்டு இந்த மாவட்ட கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிற அருமை சகோதரர் திரு தபேலா சுப்பிரமணியன் அவர்கள் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். அடுத்து நான் முன்பே சொன்னதை போல தொடர்ந்து தன் வாழ்நாளிலே கலைப்பணியையே சேவை உணர்வாக கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் வேளா இளங்கோ அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் சொன்னாங்க அவர்கிட்ட பாட நாங்கள் அப்பவே கூப்பிட்டாரு வந்தோன்னு. நானும் வந்திருக்கிறேன்ல, நானும் கோட்டைச்சாமி மாரியம்மாள் எல்லாம் ஒரு காலத்தில் நாங்களும் வந்தோம். அப்படிப்பட்ட பண்பாளர் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து நடன கீதாலயம் திரு ஆறுமுகம் அவர்கள் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்களே கொடுங்க, பொருளாளர் வெயிட்டாக தான் இருக்காரு. திரு சாமிக்கண் அவர்கள் துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். திரு கலியமூர்த்தி அவர்கள்
துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு கரவொலியை தந்து அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுங்கள் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திரு கலைச்செழியன் வழக்கறிஞர் கலைச்செழியன் அவர்கள் சட்ட ஆலோசகராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். திரு கந்தசாமி அவர்கள் சட்ட ஆலோசகராக வழக்கறிஞர் அவர்கள் ஏற்பட்டிருக்கிறார்கள். லட்சுமணன் அவர்கள் செய்தி தொடர்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அடுத்து தாராபுரம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரு சாமுவேல் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். திரு சாமிக்கண் அவர்கள் துணைத் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். திரு பெருமாள் அவர்கள் பெருமாள் அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்கிறார்கள். தாராபுரம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பெருமாள் அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்கிறார்கள். துணைத் தலைவர் திரு சாமிக்கண் அவர்களுக்கு ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. துணை செயலாளர் திரு சங்கிலி அவர்களுக்கு ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. இன்னும் ஒரு துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்கள், திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் துணை செயலாளர். பாலசுப்ரமணியன் துணை செயலாளர் அவர்கள் ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து மடத்துக்குளம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் தலைவராக திரு சக்திவேல் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அவர்களுக்கு ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. திரு சக்திவேல் அண்ணா வாங்க. துணைத் தலைவராக திரு செல்லத்துறை அவர்கள், திரு செல்லத்துறை அவர்கள் துணைத் தலைவர். திரு நாகராஜ் அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்கிறார்கள். மடத்துக்குளம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் செயலாளராக திரு நாகராஜ் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அடுத்து உடுமலைப்பேட்டை ஒன்றிய பொறுப்பாளர்கள் தலைவராக திரு பாஸ்கரன் அவர்கள், உடுமலைப்பேட்டை ஒன்றிய பொறுப்பாளர் தலைவர் திரு பாஸ்கரன் அவர்களுக்கு ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. துணைத் தலைவராக திரு தளி சிங்காரம் அவர்கள், துணைத் தலைவர் திரு தளி சிங்காரம் அவர்களுக்கு ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. சொல்றேன். மடத்துக்குளம் துணை செயலாளர் தியாகராஜன் அவர்களுக்கு ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. சரி. உடுமலைப்பேட்டை ஒன்றிய பொறுப்பாளர் தளி சிங்காரம் துணைத் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். அவர்களுக்கு ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. தளி சிங்காரம் தானே? சரி. தியாகராஜன் சார் வாங்க. தளி சிங்காரம் சரி. பல்லடம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வினோத் அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்கிறார்கள். சரி. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ரைட். சரி. திருப்பூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள்
இது என்ன ஏழையா? நடன கீதாலயம். நடன கீதாலயம் ஆறுமுகம் அவர்கள் அவருக்கு முன்னாடியே போட்டாங்க. ஏஎன் ராஜா கோலாட்ட குழு அவர்கள் ஒன்றிய பொறுப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கா இந்தாங்க வாங்க, நீங்கள் பேசுங்க. மடிச்சிடப்பா, பேசுங்க. அப்படியே நின்று பேசுங்க. நீங்கள் தான் பேசுகிறீங்க. சார்பா இருந்தது ரெண்டு பேருக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுகிறேன்னா பேசுங்க. காங்கேயம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் தலைவராக திரு மனோகரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். காங்கேயம் ஒன்றிய பொறுப்பாளர் தலைவராக திரு மனோகரன் அவர்களுக்கு ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. செயலாளராக திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்திருக்காங்களா? சந்திரசேகரன் அவர்கள் செயலாளர். பொருளாளராக தர்மன் அவர்கள். காங்கேயம் ஒன்றிய பொறுப்பாளர் பொருளாளராக தர்மன் அவர்களுக்கு ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. வேற இல்லையா? இதை போடுங்க. சரி, பறையாட்ட கலைக்குழு முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்கள். அவர்களுக்கு மாநில தலைவர் திரு ஞான அந்தோணிதாசன் அவர்களுடைய திருக்கரங்களாலே ஆடை மரியாதை செய்யப்படுகிறது. தலைவர் அவர்களுக்கு ஆடை மரியாதை தனித்தனியாக செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் தயவு செய்து அவர் ஒரு 10 நிமிடம் பேசுவார். உங்களிடத்தில் பேசியதற்கு பிறகு தயவு செய்து நீங்கள் அவரோட போட்டோ எடுத்துக்கலாம், ஆடை மரியாதை செய்யலாம். அது வரலையும் கொஞ்சம் முண்டு கொடுக்காம கொஞ்சம் தயவு பண்ணி. சரி, இப்பொழுது திரு தலைவர் அவர்கள் பேசுவார்கள். அன்பான கலைஞர்களே, தயவு கூர்ந்து அனைவரும் அமைதியாக அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தலைவர்கள் பேசும்போது யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் வெளியில் போகாதீங்க. தயவுசெய்து எல்லோரும் வந்து உள்ளே உட்காருங்க. வெளியே நிற்கின்றவர்கள் உள்ளே வாங்க. ஒரு 10 நிமிடம் அமைதியாக இருந்து தலைவர் பேசி முடித்த பின்பு நாம் அனைவரும் சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக செல்லலாம். ஹலோ, மாநில தலைவர் பேசுவதற்கு முன்பாக நமது கலைஞர் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். முதல் கோரிக்கை, நம்ம மூலனூரை சார்ந்த நாதசுர கலைஞர் சீனி மாமா அவர்களுக்கு மாநில தலைவர்கள் மூலம் ஏதாவது ஒரு நல்ல இதை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். சீனி மாமா, எனக்கு நீங்கள் மாமா தான், உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்னா. மீண்டும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான பொழுதினிலே இந்த அரங்கத்தில் நிறைந்திருக்கின்ற அத்தனை கலைஞர் பெருமக்களுக்கும் மாநில பொறுப்பாளர்கள் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த அரங்கத்தை இவ்வளவு கலைஞர்களை நிறைத்திருக்கின்ற திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இவ்வேளையிலே மாநில பொறுப்பாளர்கள் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறி எனது உரையை துவக்குகிறேன். நாங்கள் வரும்பொழுது எங்களை வரவேற்ற பறை இசை கலைஞர்கள், மேல இசை கலைஞர்கள், நடன கலைஞர்கள் அத்தனை கலைஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை
வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி மகிழ்கிறோம். என் பெயர் அந்தோணிதாசன். அந்தோணி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ மேடையில் முதல்ல பேசும்போது தம்பி இளையராஜா, தம்பி ஆலம்பாடி பாஸ்கர் அவர்கள், அண்ணன் கருங்குல் கணேசன் அவர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களாம் நிறையா மேடை கச்சேரிகளுக்கு நிறையா எல்லாம் பழகியிருக்கிறாங்க. ஆனால் நான் எப்படி இந்த மாவட்டத்தில் நுழைஞ்சேன்னு இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அத்தனை பேர்களையும் இந்த நேரத்தில் நான் நினச்சி தான் பேசுகிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் வளர்கிறோம் அப்படின்னா உங்களை மாதிரி மூத்த கலைஞர்களுடைய அனுபவமும் ஆசீர்வாதமும் கடவுளுடைய அனுகிரகமும் தான் இந்த அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டுருக்கு. அப்படி நான் வளருவதற்கு முன்னதாக உங்களுடைய பாதத்திலிருந்து என்னுடைய வளர்ச்சியை ஆரம்பித்தவன். அந்த வகையில் இங்கு மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கவங்களை பார்க்கும்போது எனக்கு வார்த்தையே வரலை. உண்மையிலே அவ்வளோ பெரிய கலைஞர்கள். தமிழகம் முழுதும் கலை பயணத்தை நான் மேற்கொண்டிருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் கலையை முறைப்படி படித்து அதை முறைப்படி வாசித்து அதை முறைப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல முக்கியமாக விளங்கக்கூடிய மாவட்டங்களில் அங்கே அந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்லை மாவட்டம், இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராபுரம், பழனி, திண்டுக்கல் மாவட்டம், இந்த சைடு உள்ள திருப்பூர் மாவட்டம், இது எல்லாமே முறைப்படி கல்வியை இந்த இசையை கல்வியாக கற்று அதை அடுத்தவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மக்கள். அதை கண்கூடாக பார்த்துருக்கிறேன். ஒவ்வொருத்தருமே திறமையான கலைஞர்கள். அவங்க தவுளுக்காரங்களாக இருக்கட்டும், நாகசுரக்காரங்களாக இருக்கட்டும், பறையாட்டக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை கரகாட்டக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை மேடையில் கச்சேரி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாமே திறமையான கலைஞர்கள் வாழ்கின்ற இந்த மண்ணிலே நான் போற்றி மதிக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் உங்கள் பாதம் பணிந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் வளர்ந்தவன். என்னுடைய பயணம் ஜாலியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு, நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. கரகாட்டத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேடை கச்சேரி, அதுக்கப்புறம் சினிமா, இப்படின்னு போய் சுதந்திரமாக போய்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. என்ன ஏக்கம் அப்படின்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டை அமலதாஸ் அப்படிங்கிறவரை வச்சு மாநில சங்கம் அமைச்சு கலைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, அப்போ நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒரு 15 வயசு 14 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக சென்னையில் மாநாடு நடந்துச்சு. அங்கே போகும்போது நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கலைஞர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அங்கே தான் எனக்கு முதல்ல கிடச்சிச்சு. இவ்வளோ கலைஞர்கள் நம்ம நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்களா அப்படின்னு அப்போவே எனக்கு பிரமிப்பாக இருந்தது. சரி, அந்த தலைமைக்கு கீழே நம்ம கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நம்பிக்கிட்டு இருந்ததில் நானும் ஒருவன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த சங்கம் என்ன ஆச்சுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு 15-16 வருஷம் 15 வருஷம் இருக்குமாண்ணே தோமத்தில் ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னதாக அதே மாதிரி கலைஞர்களாக மிக பெரும் அணியாக திரண்டாங்க. அது மதுரையை சார்ந்த திரு சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் 2 மாநாடுகள் கண்டிருக்கோம், ஒன்று மதுரையில், ஒன்று சென்னையில். அதுலேயும் நான் போய் ஆடி இருக்கிறேன், அந்த கூட்டத்தை பார்த்துருக்கிறேன். சரி, மறுபடியும் நம்ம சங்கத்தை நம்ம கலைஞர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அதுவும் அந்த சங்கமும் ஏஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இன்னும். ஆனால் கலைஞர்களை ஒன்றிணைக்க முடியலை. நிறைய விஷயங்கள் நிறைய கலைஞர்களுக்கு போய் சேரலை. இதுதான் நிசப்தமான உண்மை. அதற்கப்புறம் சரி நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு நான் வாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் 1999 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் எனக்கும் தெரியும். அதே இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது நான் தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு தமிழக நாட்டுப்புற இல்லையே தஞ்சாவூர் நாதசுரம் நடன நையாண்டி மேள சங்கம் அப்படிங்கிற சங்கத்தில் நான் ஒரு 35 வருஷமாக இருந்தேன். அப்போ இந்த சங்கத்திலேருந்து வரும்போது தான் இந்த சங்கம் ஆரம்பித்தது. அப்போ என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் அப்போ தான் சினிமாக்களை அடி எடுத்து வச்ச காலம். சினிமாக்களே அடி எடுத்து வைக்கல. அப்போ தான் நான் ஒரு மேடை பாடகனாக அறிமுகம் ஆகிக்கிட்டு இருக்கிறேன். அப்போலேருந்து இந்த சங்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது. ஐயா சொன்னது மாதிரி முதல்ல கோட்டச்சாமி ஐயா, அதுக்கப்புறம் பத்மநாதன் ஐயா, அப்புறம் சின்ன பொண்ணக்கா, இப்படிலாம் நிறைய பேர் இதில் தலைவராக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அது வரைக்கும் அந்த கூட்டத்துக்குன்னா கூட போனதில்லை. ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்துச்சு, அந்த கூட்டத்துக்கு அழைப்பு வச்சுருந்தாங்க, போனேன் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மற்றற்ற சந்தோஷமாக இருந்துச்சு. அதே வேளையில் இந்த தலைவனுக்கு நம்ம தகுதியானவனா அப்படின்னு இது வரைக்கும் விடை தேடிக்கிட்டு கிடக்கிறேன். ஆனால் ஒன்றும் தெரியலை. அது ஒரு விஷயம் தனியாக இருக்கட்டும். நல்லதை யார் செஞ்சால் என்ன, நன்றின்னு அந்த வகையில் அப்போ நான் மாநில பொறுப்பாளராக மாநில தலைவராக ஆனதுக்கப்புறம் இந்த பொறுப்பாளர்கள்ட்ட, ஏன்னா என்னையோட ரொம்ப பாசிட்டிவாக இந்த சங்கம் பெரிய லெவலுக்கு வரணும்னு உழைச்சவங்க அந்த 4 பேர். அதில் குறிப்பாக
ஐயா வளப்புக்குடியார் ஐயா அவர்கள் இதை துவங்கினதுலேருந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் அவர் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை பார்க்க முடியுது. ஏன்னா அவர் எண்ணங்கள் இப்போ தான் ஒரு அளவுக்கு பிரதிபலித்து வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் கேட்குற எத்தனை மாவட்டம் அந்த சங்கத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு 4-5 மாவட்டங்கள், குறிப்பாக தஞ்சை மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இங்கிட்டு புதுக்கோட்டை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 5 மாவட்டங்கள் இயங்கிக்கிட்டு இருந்தது. நான் அந்த கரகாட்டத்தில் பயணித்ததுனால இங்கிட்டு கன்னியாகுமரியிலேருந்து அங்கிட்டு தருமபுரி வரைக்கும், இந்த சைடு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிலேருந்து இங்கிட்டு சேலம் வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களும் நான் நிறையா பயணிச்சிருக்கிறேன். அந்த வகையில் சரி இதை வச்சு நம்ம கலைஞர்களை ஒன்றா சேர்த்துடலாம் அப்படின்னு முதல்ல பிறந்தது இந்த நோக்கம். நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றம்னா அதில் குறிப்பிட்ட கலைஞர்கள் மட்டும் இருக்கக்கூடாது, அதில் எல்லா கலைஞர்களும் இருக்கணும் அப்படின்னு தான் முதல்ல வந்து இப்போ சங்கங்கள், மாநில சங்கங்கள் சில விஷயத்துக்கு இருக்குது. இப்போ நையாண்டி மேளக்காரங்க, ஆட்டக்காரங்க தனியாக ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க, கச்சேரிக்காரங்க தனியாக ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க, தப்பாட்ட கலைஞர்கள் தனித்தனியாக சங்கம் வச்சுட்ருக்காங்க. இப்படி மாவட்டமாக பல ஆண்டுகள், 50-100 ஆண்டுகள்லாம் இருக்கிற சங்கம்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த கலைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுனா என்ன? எல்லா கலைஞர்களும் இப்போ குறிப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ வியாபாரிகளுக்கு ஒரு மாநில சங்கம் இருக்குது, அரசு நிறுவனங்களுக்கு ஒரு மாநில சங்கம் இருக்குது, அரசு அதிகாரிகளுக்கு மாநில சங்கம் வச்சுருக்காங்க, அரசியல்வாதிகள் சங்கம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம யார்? நம்ம கலாச்சார தூதுவர்கள். நம்ம நாடு எப்படி இருந்துச்சு, நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருந்துச்சு, உறவு முறைகள் எப்படி இருந்துச்சு, கலை எப்படி இருந்துச்சு, கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, இதையெல்லாம் கொண்டே அடுத்த தலைமுறைக்கு சேர்க்குற பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். ஏறக்குறைய நம்மளும் ஒரு அரசு அதிகாரி மாதிரி உள்ள ஒரு நிலைமையில் தான் இருக்கோம். நம்மளுக்கே அந்த அங்கீகாரம் கிடைக்கல. அப்போ எங்கே தவறு நடக்குதுன்னு தேடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இப்போ 32 மாவட்டம் அந்த சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது. நான் 5 மாவட்டத்துக்கு அப்புறம் ஆரம்பித்து இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் வாட்ஸ்அப் மூலமாக தான் அந்த சங்கத்தை ஆரம்பித்தோம். அந்த வகையில் சொல்லப்போனால் முதல்ல நான் நன்றியை இப்போ இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு நான் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த முக்கிய ஒரு மனிதர் அண்ணன் ஆல்பர்ட் ராஜ் அவர்கள். அவருக்கு இந்த வேளை நான் நன்றியை சொல்லணும். ஏன் அப்படின்னா, இளைஞர்கள் கூட இந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த வயசுலையும் வயசை ஒரு தடையை நினைக்காம மனுஷன் அப்படியே சிவகங்கை மாவட்டத்துலேயும் சரி, இந்த மாவட்டத்துலேயும் சரி, இன்னும் நிறைய மாவட்டங்களில் இந்த சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எங்களை விட ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. மிக விரைவில் கூட சங்கத்துக்கு மாநில கௌரவ தலைவர் வருவார் போல இருக்குது. அப்படி வந்தாரும் நல்லா இருக்கும். ஏன்னா பேங்க் அதிகாரியாக இருக்கிறாரு, ஒரு அமௌண்ட்டை என்னோட சேர்ந்து அவரும் இறக்குவார். நம்ம கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கூட்டம் கூடுவதற்கு முதல் காரணமாக இருந்தவர் அவர். எனக்கு தெரிஞ்ச நிறைய கலைஞர்கள் எல்லாமே தாராபுரம் நான் வாழாத இடமே கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்தேன்னா நான் படுத்து கிடந்த இடம் மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இவ்வளோ கலைஞர்கள் இருக்கிறாங்க, நம்ம எப்படியாச்சும் நேரடியாக போய் சந்திக்கலாம் அப்படின்னா எனக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கல. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையில் இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அங்கே தான் தெரிகிறேன், நான் அங்கிட்ட உள்ள கலைஞர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறேன் அப்படின்னு இப்போ பொறுப்பேற்று இருக்கிற இந்த முக்கியமான இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெருந்தலைவர்களோடு நாங்களும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. முறையான மனிதர்களுக்கு முறையான பதவிகளை கொடுத்துருக்குறீங்க. இந்த மாதிரி இப்போ 32 மாவட்டங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த 32 மாவட்டத்துலேயும் நிறையா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா, சில ஊரில் வந்து நாங்கள் தப்பு சிட்டுக்காரங்க மேலக்காரங்களோட சேர மாட்டோம், நாங்கள் நையாண்டி மேலக்காரங்க அங்கிட்ட பாட்டு கச்சேரிக்காரங்களோட சேர மாட்டோம், இப்படி பல பிரிவுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் உதறி எரிஞ்சிட்டு நம்ம எல்லாம் ஒரு அணியாக சேரணும். ஒரு அணியாக சேர்ந்தோம்னா தான் நம்ம கலைஞர்களுக்கு நம்ம நினச்சிருக்கிறது எல்லாமே நடக்கும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள். அதாவது முதியோர் ஓய்வூதியத்திலிருந்து உதவிகள் ஓய்வூதியம், நம்ம பிள்ளைங்களுக்கு உண்டான படிப்பு செலவு, இன்னும் இந்த அரசு விழாக்களில் வந்து சொன்னாங்க, அரசு விழாக்களில் நிறைய வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கலைஞர்கள் வந்து தன்னம்பிக்கை உடையவங்க, அதனால் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம அன்னன்னைக்கு போய் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற தைரியத்தில் திரிகிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து சேர வேண்டியதை யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரசுகிட்டேருந்து ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு 35 லட்ச ரூபா கொடுக்குறாங்களாம். இப்படின்னு நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம். அந்த 35 லட்ச ரூபா எங்கே போகுது? இப்போ ஒரு மாவட்டத்துக்கு 35 லட்ச ரூபானா இப்போ மொத்தம் இருக்கிற 32 மாவட்டத்துக்கு எங்கே போகுது? இந்த காசெல்லாம் யார் வாங்குற? சரி, வெளி உலகத்திலேருந்து நிறையா வேலைகள்லாம் வருது, வெளிநாட்டு வேலையெல்லாம் நிறையா வருது, அரசு நிறுவனத்துக்கு தான் வருது. எங்கே? இயலிசை நாடக மன்றகம், சுற்றுலாத்துறை, தமிழ் பல்கலைக்கழகம், கலை பண்பாட்டுத்துறை, தென்னக பண்பாட்டு மையம், இப்படி அரசு மையங்களுக்கு தான் வெளிநாட்டு வேலையெல்லாம் வருது. அந்த மையத்தை விட்டு வெளியில் வரமாட்டேன்னு சொல்லுது வேலை. என்னன்னு பார்த்தா அந்த மையத்தில் ஒரு மையத்தில் 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த வேலை, வெளிநாட்டு வேலை வந்தால் தெரியுது. அவங்க யாரை கூப்பிட்றாங்க? அவங்க வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க ஒரு 2-3 பேரை. இவங்களுக்குள்ள தான் ஒரு 50 பேர் வேலை கிடைக்குதா? அந்த வாடிக்கையாளர் என்ன செய்கிறாங்க? 40 பேர்
அவங்க குடும்பத்தில் உள்ள ஆளுங்க, அவங்க தெரிஞ்ச நண்பர்கள் இப்படி வச்சுக்கிட்டு 10 பேர் மட்டும்தான் கலைஞர்கள் போகிறாங்க. அந்த 10 பேருக்கு முறையான சம்பளம் கிடைக்க மாட்டேன்னு சொல்லுது. இப்படி வர்ற அரசு வேலைகள் எல்லாமே நம்மளுக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அரசு விழாக்கள் மாவட்டமாக நடத்துகிறாங்க. அதில் நம்ம கலைஞர்கள் போய் நிறையா பயனடையணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா போராடணும். இது எல்லாத்துக்காகவும் நாளைய தலைமுறை நல்ல கலைஞர்களை, நல்ல கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும். எனக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியல. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் மற்ற மாவட்டங்களில் நம்ம கலைஞர்களுடைய ஒற்றுமை இங்கே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு சைடு உள்ளுக்குள்ளே அழுத்துது, நம்ம மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக. இந்த இயலிசை நாடகமன்றத்தில் போய் நாங்கள் பேசணும் தேவா சார்கிட்ட. அவங்க 2 விஷயம் சொன்னாங்க. நாங்கள் உரிமையாக கேட்டோம், ஐயா நிறைய பேருக்கு ஓய்வூதியம் வராமல் இருக்குது, எங்கேயாச்சும் போய் கையெழுத்து வேணும்னு கேட்டால் காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது தேவா சார் சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஒரு மாவட்டத்துலேயும் 60 வயசை தொட்ட கலைஞர்கள் யாராக இருந்தாலும் யாருக்கு ஓய்வு ஊதியம் வரலையோ அவங்க போய் கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நீங்கள் அந்த கணக்கெடுப்பை கொண்டு வாங்க. உங்கள் சங்கத்தின் மூலமாக எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் இருக்காங்களோ அவங்க பேர் லிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் ஓய்வூதியம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் இந்த மாவட்டத்துக்கு தெரியப்படுத்துகிறோம். உங்களையும் 60 வயசு தொட்ட நிறைய பேர் இருக்கிறீங்க. அதில் யாருக்காச்சும் ஓய்வூதியம் வரலை அப்படின்னா மாவட்ட பொறுப்பாளர்களை பார்த்து எங்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு வாங்க, நேரடியாக எடுத்துக்கிட்டு போவோம். அதே மாதிரி விருதுகள், கலை வளர்மணி, கலை சுடர்மணி, கலை நன்மணி, கலைமணி, கலை மாமணி, இப்படி விருதுகள்லாம் இனிமேல் முறையான கலைஞர்களுக்கு முறையாக சேருவதற்கு மாவட்டமும் மாநிலமும் சேர்ந்து ஒன்றா நாங்கள் நிறையா போராட காத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்போட, உங்களுடைய ஒப்புதலோடு நாங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு உங்களுடைய முழுமையான மனசை தாங்க. நம்மளுக்குள்ள கலைஞர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு, சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் அனுபவத்தை வச்சு கற்றுக்குருவாங்க. அது படிப்பாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எந்த துறையாக எடுத்துக்கிட்டாலுமே அவங்க அனுபவத்தை வச்சு கற்றுக்கிறது தான். ஆனால் அந்த கலை மட்டும்தான் நம்ம பிறக்கும்போது நம்ம ரத்தத்திலே பிறந்து வர்றது. அந்த மாதிரி நம்மளாம் கடவுளுக்கு சமமானவர்கள், அதுதான் உண்மை. அந்த கலைமகளை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே 1000 இன்ப துன்பம் ஏக்க நோக்கங்கள் இருந்தாலும் ஒரு இடத்துல சபையில் இறங்கிட்டோம்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான கலைஞர்கள் நம்மளுக்குள்ள. இந்த கலைஞன் வந்து ஜாதி, இனம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். இது வந்து ஐயா வழக்கறிஞர் ஐயா கூட சொன்னாங்க. இது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நம்மளுக்குள்ள ஒற்றுமையாக தப்பாட்டக்காரங்க, மேளக்காரங்க, ஆட்டக்காரங்க, கச்சேரிக்காரங்க, இசைக்கலைஞர்கள், இன்னும் நடன கலைஞர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அரசுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய சலுகைகள், நம்மளுடைய கலைத்திறமைகள் உலக அளவுக்கு பரவணும் அப்படின்னா நம்மலாம் ஒற்றுமையாக இருக்கணும். நாங்கள் வந்து அதில் ஒரு சின்ன துருப்பு சீட்டு தான். நீங்களாம் வளர்த்து விட்டதுனால தான் நாங்கள் இப்போ அரசுக்கிட்ட போய் யாராச்சும் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு விளம்பரமான முகம் தேவைப்படுது. இப்போ வயசில் மூத்தவங்க யாரோ ஒருத்தவங்க கூட மாநில தலைவராக இருந்து இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம். அந்த இடத்துல போகும்போது அந்த ஆஃபீஸுக்குள்ளே உள்ள நுழையிறதுக்கு கொஞ்சம் விளம்பரம் தேவைப்படுது. இந்த மாதிரி ஆந்தக்குடி இளையராஜா வந்திருக்காரு அப்படின்னா உடனே உள்ளே விட்டுருவாங்க. இந்த அந்தோணிதாசன் வந்திருக்காரு அப்படின்னா உள்ளே விட்டுருவாங்க. அதுக்கு உள்ளே போகிறதுக்கு உங்களுடைய சார்பாக பேச போகிறவங்க தான் நாங்கள். அதுக்கு தான் விளம்பரம் தேவைங்கிறதுக்காக தான் எங்களை மாதிரி ஆளு வச்சுருக்கிறோம். இன்னும் காலப்போக்கில் நாங்கள் செய்கிற குறைகளை நேரடியாக எங்கள்கிட்டே சொல்லுங்கள், நிறைகளை மற்ற கலைஞர்கள்ட்ட சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஜெயிப்போம். இந்த இவ்வளோ நேரம் வரைக்கும் நானே எதிர்பார்க்கலை. இந்த போஸ்டர் பார்த்தினா 4 பேர் இருந்தாங்க. ஐயா இளங்கோன் ஐயா இருந்தாங்க. மற்றபடி இருக்கிற சரி ஏதோ மேலக்காரங்க உங்களாம் சரியாக சேரல போல் இருக்குது அப்படின்னு ஒரு ஐயத்தில் தான் நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா உண்மையிலே என்னை மூஞ்சில் குத்துன மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையை காட்டியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரியவர்களாக இருக்கிறீங்க. பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த திருப்பூர் மாவட்ட தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றமாகப்பட்டது அடுத்த வருஷம் ஆண்டு விழா வரும். அதே ஆண்டு விழாவில் இந்த மேடையில் இந்த சங்கத்தின் சாதனைகள் என்ன, இங்கே இந்த சங்கத்தில் இருக்கிற மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு வரிசையாக பட்டியலிடுவோம். அதற்கு தயாராக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். நீங்களும் ஒத்துழைப்பு தருவீங்கிற நம்பிக்கையோடு இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த கூட்டத்தை அமைதியாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை கலைஞர் பெருமக்களுக்கும், எங்களுக்கு நல்ல முறையில் மைக் செட் கொடுத்து உதவி ஆடியோ நிறுவனத்தாருக்கும், எங்களுக்கு பதாகைகள், விளம்பர பதாகைகள் அமைத்து இந்த கூட்டத்தை அழகுபடுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருப்பூர் மாவட்ட
அத்தனை பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை மாநில பொறுப்பாளர்கள் சார்பில் கூறுகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளும் ஜெயிப்போம், நம்மளை சார்ந்திருக்கின்ற அடுத்த தலைமுறை மக்களுக்கு இந்த கலையை கொண்டு சேர்ப்போம் என உறுதி எடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களால் வளர்ந்த அந்தோணிதாசன். நன்றி.